ஹலோ வணக்கம் மாப்ளைஸ். இது உங்கள் சோலோ ஃபயர். அப்புறம் நான் உங்கள் ஏசஃப். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியலையா, மைன்கிராஃப்டில் தான் இருக்கோம். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம். எதுக்காக அந்த வீடு நம்மன்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மைன்கிராஃப்டில் மல்டிபிள் ஆட போகிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு வீடு கட்டலான்னு பிளான் வச்சுருந்தோம். மற்ற எஸ்எம்பி மாதிரி நாங்களும் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஆனால் இப்போதி டைம் இல்லை. ஸோ போர் அடிச்சதுனால நான் ஒரு வீடு கட்டி ஃபஸ்ட்டு வீடியோ அதே அப்லோட் பண்ணிடலான்னு பார்த்தேன். திரும்பி பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஓட்ட உடச்சல் இருக்குது. அதெல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம பேஸாக இருக்கும், இதை நம்மளோட அடித்தனம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் எவனோ உடச்சி போட்டு போயிருக்கான். அதை நம்ம தான் ரிப்பேர் பண்ணி ஆகணும். என்ன கிறுக்க போட்டுருக்கணும் தெரில. மொத்தம் 3 பாக்ஸ் சீக்கிரம் போட்டு சீக்கிரம் வீட்டு போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிட்டேன். இந்த பிளாக் அப்படி இருக்குது. இதையும் சரி பண்ணிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு இது மாதிரி என்ன பண்ணணுன்னு தெரில. இப்போதைக்கு தான் அடித்தனம். போக போக இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறோம்னா பாருங்கள். இந்த இந்த ஒரு வீடியோட லென்த் வந்துட்டு 1 மணி நேரம். அது கஷ்டப்பட்டு மேலே எதுக்கு தண்ணி ஊற்றிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம லிஃப்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஸ்டெப்ஸ் மேலே போனால் எனக்கு ரொம்ப மாய்ச்சலாக இருக்கும். இது நான் சருன்னு ஈஸியாக கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படி பண்ணும்போது. அதுக்குன்னு தான் நீ போட்டிருக்கேன். சுற்றி கிளாஸ் வர போடுவேன் பாருங்கள். திரும்பி இந்த வீடியோ லென்த் வந்து 1 மணி நேரம். நான் அதை கஷ்டப்பட்டு சுருக்கி 10 நிமிஷம் ஆக்கியிருக்கேன். பார்த்தாலே தெரியா கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா. டக்கு 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 டக்குன்னு போட்டு சீக்கிரம் காட்டுறேன். இன்னும் கொண்டா வீடியோ முடிஞ்சிடும். பார்க்க உங்களுக்கு வெறித்தனமாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி தான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். எடிட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. திரும்பி இந்த சைடு நான் கிளாஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை லாஸ்ட்டாக நீங்கள் தம்ப்லைனை பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். நான் தம்ப்லைன்லேயே அப்படி தான் போட்டிருப்பேன். இன்னும் இதை லிஃப்ட்டுக்கு வந்து கண்ணாடி போட்டிருந்தேன். லாஸ்ட் இந்த கண்ணாடியை உடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். லாஸ்ட் அந்த கண்ணாடி நான் வேலையும் போட்டிருப்பேன். தண்ணிலாம் ஊற்றிட்டு திரும்பி இங்கே தான் நம்ம கிளாஸ் போட போகிறோம். இந்த ஒயிட்டில் கிளாஸ் போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வீடியோ பண்ணும்போது மட்டும் கரெக்டாக மழை பெய்யுது. வெளியே இல்லை, வேறு எங்கேயான கைஸ், இந்த உலகத்தில் தான். அதுக்கு இந்த ரெண்டு திடீர்னு மழை பெய்யுது. எனக்கு அதை மாற்றிட்ட கடுப்பாக இருந்துச்சு. திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கிடையாச்சு. இது நம்ம வீடு. இது வந்து சோலோ ஃபயரோட இடம். ஓகே, திரும்பி இந்த இடத்துல நிறைய இடம் பண்ணோம். அந்த என்னடா அது கவர்மெண்ட் பண்ணிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என் தம்பி பண்ணுது. அதெல்லாம் கண்டுக்காது. நான் அப்புறம் சொல்கிறேன் அதை பற்றி. திரும்பி இங்கே நான் ரூம்ஸில் ஒன்று செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப லாங்காக போய்ட்டு இருந்து திரும்பி இங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை இங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு இப்போதைக்கு யாரும் இல்லைனால என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிடிச்சி போட போகிறேன். எப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் தண்ணி ஊற்றினேன். தண்ணி வந்து செட் ஆகலை. திரும்பி வேறு மாதிரி தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கேன். இருங்க, இப்போ ஊற்றிட்டு காட்டுறேன். அங்கே சவுண்ட் வந்துச்சு, இங்கே சவுண்ட் வந்துடணும். சவுண்ட் வந்துட்டு பார்க்கலாம். வந்துடுச்சு. இப்போ இங்கே ஊற்றிட்டு சென்டரில் போய் ஊற்றணும். சென்டரில் ரெண்டு ஊற்றணுமா? இன்னும் ஊற்றினா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். என்னடா இது அங்கே பண்ணலாம் இங்கே பண்ணலான்ட்டு இங்கே பார்த்தா பள்ளமாக இருக்குது. ஓகே, நம்ம ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆகிடுச்சு. சுற்றி ஃபென்ஸ் போட்டு உள்ளே யாரை பிடிச்சி ஓட்ட மாட்டோம் பாருங்கள். இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா பார்க்க நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். சரி, இப்போ லென்த் ப்ராசஸ் போய்ட்டுருக்கு. இங்கேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடும். தண்ணிக்கு பஞ்சமே இல்லை கைஸ். இங்கே பாருங்கள், என் கையில் இருக்க பக்கெட் நிறைய இது குறைய மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக இருக்கேன், அப்படி தான் இருக்கும். சரி, போட்டு முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இப்போ ஃபுல் ஆர்மலாக வந்திருக்கேன்னா, மொத்தம் வீடு கட்டி முடிச்சிட்டேன். இப்போ வீடை சுற்றி காட்ட அப்படி தான் ஒரே வேலை. என்ன மேலே ஆட்டு பிடிச்சி போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே போய்ட்டு சொல்கிறேன். அதான் யாருன்ட்டு. சரி வாங்க உள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டு டெக்கரேட் என்ன பண்ண தெரியாமல் கிறுக்கணி போட்டிருந்தேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த செடி பார்க்க நல்லா இருந்துச்சு வீட்டுக்கு அப்படின்னு போட்டேன். சைடில் இப்போ தான் தெரியுது ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி பரவாயில்ல, இதே போட்டுலாம். பார்த்தீங்களா, மைன்கிராஃப்ட் லோகோ வேறு போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ ஈர்ப்பு நான் சொல்ல மாட்டேன். டிசைன் நல்லா இருந்துச்சு. அதுவும் டைமண்ட் பிளாக் வச்சு எதை இருக்கிறேன்னு நினச்சி போடணும்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பிறந்த ஃபஸ்ட் இந்த வீடு யாருன்னு காட்டுறேன். என் தம்பி எனக்காக ஆசைப்பட்டு கட்டினேன் ஃபார்ம் ஹவுஸ் நினச்சேங்க. பார்த்தீங்கன்னா லூசுப்பால் இது நீனும் ஆடு வந்தீங்களும் மேயறதுக்கான ஃபார்ம் ஹவுஸ் கிடையாதுடா, இதானே என் வீடு அப்படின்ட்டான். எனக்கு மன சொந்தமாக போயிடுச்சு. ஆனால் அவங்க மாதிரி ஒரு ஆட்டு கொட்டாயில் தான் தங்குவானா எனக்கு இப்படி தெரியும். சரி, வீட்டில் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ஆத்திர அவசரத்தில் கதவுல ஒன்று போடாமல் வச்சிட்டேன். சரி, கதவை போட்டு இங்கே பிளாக்கை வச்சுட்டு போவோம்
அப்படின்ட்டு பிளாக் வச்சுட்டு இருந்தேன். இருங்க பிளாக்கு அந்த பிளாக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க, பிளாக் காணுங்க. எனக்கு மன சுத்தமாக போயிடுச்சு. அந்த பிளாக் கிடைக்கல. பரவாயில்ல, ஸ்டார்ச் வச்சு நம்ம வந்துட்டு பிளாக் ரெடி பண்ணி போட்டலாம் அப்படின்னு 2 பிளாக் மேலே போட்டு திரும்பி கதை வைக்கணும். கதை வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மேட்டராக இருக்குது. பார்த்தீங்கன்னா கதை வச்சிடலாமா, இங்கே வந்து கிச்சன் வைக்கலான்னு பார்த்தேன், கிச்சனுக்கு டைம் இல்லை. சரி இருங்க இப்போ கதவை வச்சுட்டு வரேன். பார்த்தீங்கன்னா கதவை வந்து வச்சு வந்துட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா எனக்கு வைக்கிறதுக்கு? ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஆனால் பரவாயில்ல, வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கேன் உங்களுக்காக. உன் வீட்டுக்கு நாங்கள் வீட்டில் வெயிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதே. பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டோர் ரூமு எல்லாம் வேறு வச்சுருப்பேன், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, கணக்காதியே. திரும்பி இதில் மைனிங் ஏரியா வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இன்ஃபினிட்டி வேர்ல்டில் எங்கெங்க மைனிங் ஏரியா வைக்க முடியும்? 3 பிளாக்லேயே நம்ம அகல பாதத்துக்குள்ளே போக வேண்டியதான் அப்படின்னு இதை உடச்சிட்டு காட்டினா தப்பான சைடு ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், யாரா வலிக்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சேன். நம்ம உள்ளே போக முடியல கைஸ், வருத்தமாக போச்சு. ஆனால் உள்ளே போனால் கன்ஃபார்ம் அகல பாதம் தான். சரி இங்கே இதை வச்சுட்டு மேலே போய் காட்டலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா லிஃப்ட் தரமாக இருக்குங்களா? பார்த்தீங்களா கலராக வச்சுருக்கேன், வெறித்தனமாக இல்லை? எல்லாரும் பார்த்து வாய் அடித்து போகிறதுக்கு வச்சேன், டிஃப்ரெண்டாக பண்ணலான்னு நினச்சேன். கொஞ்சம் இப்போ தான் தெரியுது காமெடி. ஓகே ஸ்ட்ரைட்டாக நான் வந்து 3rd ஃப்ளோர் வந்துட்டேன். ஐயோ திரும்பி கீழே வந்துட்டேன் கைஸ். திரும்பி மேலே போகிறேன். அவ்வளோவா கொஞ்சம் லிஃப்ட் ரொம்ப ஆட்டம் கட்டுது. எங்கன்னா சோல் சேனலில் வச்சு பண்ணனா ரொம்ப கஷ்டமாயிரும். பார்த்தீங்கன்னா ஆர்மரி ஏரியா பார்த்தாலே தெரியுதா, உள்ள ஆரம்பரில் வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல? அங்கே பார்த்தீங்கன்னா டைம் தரமாக இருக்கலாம். உள்ளே வந்து இது நம்ம ஹால் ஆகி போகிறதுனால ஹாலுக்குள்ளே வந்து இப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வச்சேன். நல்லா இருக்குல்ல பார்க்க? பார்த்தீங்கன்னா திரும்பி சுற்றி இருக்க இது இங்கே சோஃபாலாம் போட்டு உட்கார வச்சுருந்து இடம் கொடுத்துருக்கேன். திரும்பி அங்கே லைட்லாம் வச்சுருக்கேன், அந்த லைட் நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப இடம் பிடிச்சிருந்துச்சி. திரும்பி உட்காந்து பார்த்துட்டு அப்பா காலைல ஒரு மடிக்குதே, சரி எஞ்சி நம்ம மேலே போயிடுவோம் அப்படின்ட்டு மேலே போகிறது ரெடியானேன். இப்போ அடுத்து டாப் ஃப்ளோர் தான் ஒரு இது முக்கியமான இதாக இருக்குது. பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோர் போட லிஃப்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. உள்ள வந்துடுச்சு. ஐயோ ஸ்லாப் முடிச்சு விட்டேன். ஒருங்கில் வந்துருக்கலாமா, கத்தி எங்கே போச்சு? சரி பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து பீத்துற மாதிரி ஒரு 2 செஸ்ட் வச்சுருந்தேன், இந்த ரெஸ்ட்குள்ள நினைக்க முடியாது. அது ஆன்வில் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு பெட்டும் இருக்குது, ஆனால் பெட்டில் பார்க்க முடியாது, ஏன்னா நான் ஃபுல்லாக ஆல்வேஸ் ஸ்டே போட்டேன். திரும்பி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாட்டு மந்தைகளில் எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐயோ இந்த வெளியே ஓடிடுச்சு அது பாட்டுக்கு. வெளியே போகும்போது கதை ஓரன்னு வச்சு பூட்டிகிட்டு போயிட்டுங்க. இங்கே இது ரொம்ப ஆட்டாங்காட்டுதுங்க. எங்கே போச்சு ஆடு? இங்கே இருக்கான். இதான் நம்ம திருல பிடிச்ச ஆடு. இது பேர் தான் பரணி ஆடு. இந்த ஆட்டால் தான் எனக்கு நிறைய வேணாம் வரும். சரி இந்த ஆட்டை அப்படியே பிடிச்சி போகலாம் பார்த்தா அது பாட்டுக்கு வெளியே சாவ போயிட்டு ஏதோ பரணி உள்ளே போல. பார்த்தீங்கன்னா மூஞ்ச கட்டு தம்பி, பரணி மூஞ்ச கட்டுப்பா. இல்லை தம்பி மூஞ்சாட்டில் காட்ட முடியலாம் ஏங்க. அது கூட சேர்ந்து செல்வம் வந்துட்டாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தான், வந்துட்டானுங்க. சரி இதை அடக்க முடியாது, ஏறா ஆயுதத்தை அப்படின்னு கத்தி எடுக்கணும்னு நினைக்காதையே. கத்தி எடுத்தால் செத்து போயிடுவான்னு திரும்பி ஃபஸ்ட்டு பண்ணோம், கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டில் எடுத்து கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதான் ஜான்சன் ஆடு, நீ மட்டும் தெரிஞ்சு போகிறான், நான் மட்டும் தான் கை சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா செல்வா ஆடு வெளியே போக உள்ளவா, உள்ளவா அடி ஒன்றும் உங்களுக்கு தான் வெளியே போகிறேன் ஒரு ஓகே. இது பரணி ஆடுங்க, வெளியே போய் ஆகிக்கிறேன். திரும்பி இதானா ஃபிலிஸ் ஆடு. திரும்பி அதான் செல்வா ஆடு. பார்த்தீங்கன்னா எப்படி நான் பார்க்குறான்ட்டு இதான் ஜான்சன் ஆடு. இதான் நாங்களாம் ஒரு ஆட்டு மந்தங்க, அது நிரூபிக்கிறதுக்காக தான் இதை வச்சுருந்து. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் எப்படின்னு பேசுவோம். சரி இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப எல்லாத்தையும் வெட்டி கறி போட்டுடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திரும்பி வேண்டாம் வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டு. சரி பாய் பாய் ஃபிலிக்ஸ், பாய் பாய் ஜான்சன், பாய் பாய் எல்லாருக்கும் பாய் பாய். சரி கைஸ் இப்போ பெட் போய் படுக்கலாமா அப்படின்னு பார்த்தா படுக்க முடியல கைஸ், மன வருத்தம் போயிடுச்சு. சரி நீ குதிச்சிடா கைப்பில்ல அப்படின்னு குதிச்சா பறந்துட்டு சரி அத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வீடு, இந்தமாதிரி வீடு தான் கட்ட போகிறோம். ஓகே பாய் பாய் கைஸ். நம்ம அடுத்து ஒரு மல்டிபிள் வீடியோ போடுவோம். கன்ஃபார்ம் அந்த வீடியோ பாருங்கள்.
என்ஜாய் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, இப்போ ஒரு டான்ஸு குத்தான டான்ஸ் போட்டு அவன் போயிடுவோம் கைஸ். பாய் பாய்.